செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் திட்டங்களின் பெயரில் பாஜக நன்கொடை வசூலித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஆர்டிஐ தகவலை சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அரசின் திட்டங்களின் பெயரில் பாஜக நன்கொடைகளை சேகரித்துள்ளது என்று காங்கிரஸ் கட்சி ஆர்டிஐ தகவலை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. குறிப்பாக கிசான் சேவா, ஸ்வச் பாரத் உள்ளிட்ட திட்டங்களின் பெயரில் பாஜக நன்கொடை வசூலித்துள்ளது என்று அந்த புகாரானது சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இது ஒரு தெளிவான ஊழல் என்றும் அரசியல் கட்சி இந்திய அரசாங்கத்தின் பெயரில் தனது கஜானாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பு என்னவென்றால் நன்கொடை இயக்கத்தை நரேந்திர மோடி விளம்பரப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் நமோ செயலி மூலம் நன்கொடைகள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோசடி பொதுமக்களுக்கு எதிராக ஏன் செய்யப்பட்டது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி தான் விளக்க வேண்டும். அதே போல இந்திய அரசின் திட்டங்களின் பெயரால் கட்சியின் கருவூலங்கள் ஏன் நிரப்பப்பட்டன என்று காங்கிரஸ் கட்சி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்டிஐ தகவல் மூலம் இந்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பாஜக நன்கொடைகளை பெற்று வருகிறது என்று காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. மத்திய அரசின் திட்டங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை பாஜகவிற்கு சென்றதாகவும் காங்கிரஸ் கட்சி அந்த அறிக்கையில் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.